எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ரகுகோபால் சார். 2025 ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிஃப்டி கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் 2025 ரெக்கவர் ஆகுமா? எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இதை பற்றி ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ரைட்னு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ், நிஃப்டி கிட்டத்தட்ட 10% வரைக்கும் அதனுடைய பீக்லேருந்து ஃபால் ஆயிருக்கு. இது முக்கியமான காரணம் யூஎஸ் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபாரின் ட்ரேடு, டாலர் இண்டெக்ஸ் இதை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டாலர் இண்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட்டோடைய டெரிஃபிக் பாலிசி, அவங்க என்ன மாதிரியான சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க, அவங்க என்ன மாதிரியான வரிகளை விதிக்க போகிறாங்க, இந்த ஃபியர்னாலே பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது. ரெண்டாவது குவார்ட்டர்லி ரிசல்ட் மெயின் திங். பிகாஸ் இப்போது எஃப்ஐஎஸ் எல்லாமே எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கில் நம்ம எல்லாமே ஸ்டாக் ரைஸ் ஆச்சுன்னா பை பண்ணுவோம். பட் எஃப்ஐஎஸ் எப்போதுமே ஒரு ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இப்போது Q3 ரிசல்ட்ஸும் அந்த அளவுக்கு பெட்டராக ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரைட்னோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கும். இது செகண்ட் திங். தேர்ட் பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியாவுடைய கரன்சி லோவஸ்ட் லெவலில் ரெக்கார்டு லோவில் ட்ரேட் ஆகுது. இதுக்கு மெயின் திங் இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட். அதிகமான கோல்டை இம்போர்ட் பண்ணது இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் இந்த கோல்டு பாண்டை கைவிடுறாங்க. இது தேர்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய பாலிசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது இந்தியாவுடைய ஏர்னிங் க்ரோத் ரேட்டு. தேர்டு ட்ரேடு டெபிசிட் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஜிடிபி லாஸ்ட் 2 இயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே ரைட்னோ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். சரி, பாசிட்டிவ். இந்த ட்ரெண்டு எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகலாம்? பாசிட்டிவ் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு இந்தியாவுடைய க்ரோத் ரேட், ஜிடிபி ரேட்டு ஆர் க்ரோத் ரேட் 6.5% ஆவரேஜ் க்ரோத் இருக்கும். ஸோ இது கோல்ட்மேன் சச்சுங்கிற ஒரு ரிப்போர்ட், IMF உடைய ரிப்போர்ட். ஸோ இவங்க எல்லாமே ஒரு எக்கனாமியை டீப்பாக ஃபோர்காஸ்ட் பண்ணி வரக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். 2025 லாஸ்ட் எண்டில் நிஃப்டி 27,000 வரைக்கும். இது கோல்ட்மேன் சச்சோடைய ஒரு ரிப்போர்ட். செகண்ட், இந்தியாவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னாக்கா Q4 ரிசல்ட் லாஸ்ட் Q3, Q2, Q1 ரிசல்ட்டோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா RBI இந்த வருஷம் 2 முறை ரேட் கட் பண்ணலாம். ஏன்னா ஸோ RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரக்கூடிய பிப்ரவரியில் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதே போல் ஏப்ரல்லையும் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. இது ஒரு எக்கனாமிக்கல் சர்வே, ப்ளூம்பர்க் ஒரு சர்வே, எக்கனாமிக் ரிப்போர்ட்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் டெக்னிக்கலாகவும் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் எந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ருப்பி வேல்யூ ரெக்கார்டு லோ, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்டு லோவில் இருக்குது. ஸோ நம்ம வெளியில் இம்போர்ட் பண்ணும்போது டாலரில் தான் வாங்குகிறோம். அப்படி பார்க்கும்போது ரீசெண்ட் வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஃபார்மா செக்டார் தான். செகண்ட் ஐடி செக்டார். ஸோ இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் ரைஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று ஃபார்மா செக்டார், ரெண்டாவது ஐடி செக்டார், மூணாவது தேர்டு மீடியா செக்டார் சொல்லலாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த மீடியா செக்டார் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் ஃபோர்த் ரியாலிட்டி செக்டார், ஃபிஃப்த்து ஆட்டோ செக்டார் சொல்லலாம். ஓகே, நம்ம செக்டார் வைஸாக டெக்னிக்கலாகவும் செக் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக இண்டெக்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபார்மா இண்டஸ்ட்ரி. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மூவ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட், அதாவது டெக்னிக்கலாக ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய பெஸ்ட் வேல்யூ, சீப்பஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க்கு மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது அப்சைடில் ரைஸ் ஆகுதா. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக ஒவ்வொரு முறையும் நியூ ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது ஒரு புல் பேக் வருது பாருங்க. ஸோ இப்போவும் ரைட் நோ மார்க்கெட் எந்த இடத்துல டச் ஆயிருக்கு,
இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் டச் ஆயிருக்கா? சப்போர்ட்டிவ் ரீஜனில் டச் ஆயிட்டு அடுத்த ஸ்விங்குக்கு ரெடியாக இருக்கு. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் ஆகுதா? ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கலாம். செகண்டாக நம்ம பார்க்குறது ஐடி இண்டெக்ஸ். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. அடுத்த வருஷமும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து டாலரில் தான் அதனுடைய இன்கம் வந்து பெரும்பாலும் வரும். ஸோ இதுவுமே வந்து ருப்பி வேல்யூ வீழ்ச்சி அடைஞ்சதுனால செகண்டாக நம்ம கன்சிடர் பண்ணது அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 36,000ங்கிறது வந்து இந்த இண்டெக்ஸோடைய பெஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே போல் முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸு. ஓவரால் சைட்வேஸ் மார்க்கெட்லையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. பொசிஷனலாகவும் கிட்டத்தட்ட 2023 இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகுது. ஸோ ஓவரால் பொசிஷனல் ட்ரெண்ட்லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 மந்த் இதனுடைய சைட்வேஸ் மார்க்கெட்லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அடுத்து ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்ல வந்து இருக்குது. இது தேர்ட் வந்து ரியாலிட்டி செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டை பார்த்தோம். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்ல பாட்டம் அவுட் ஆயிருக்க ஒரு செக்டார் மீடியா செக்டார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸுக்கு வந்து ரீசெண்டாக இந்த வருஷம் வந்து பார்த்துருந்தோம். பேங்க்ஸ் எல்லாமே அதே மாதிரி பவுன்ஸ் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இப்போ இந்த மீடியா செக்டாரும் லாஸ்ட் கிட்டத்தட்ட 2021 இருந்து ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும். 1500 1600 இருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் வந்து ரைஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட் வரைக்கும் 1600 இருந்து 2500 வரைக்கும் வந்து பவுன்ஸ் ஆகுதா. இப்போ செகண்ட் டைம் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது ஏன் இந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆகணும். இப்போ தேர்ட் டைமும் இதே ட்ரெண்டை டச் பண்ணும்போதும் மார்க்கெட் ரைஸ் ஆகுதா. ஸோ ஓவரால் வந்து மினிமம் நமக்கு வந்து இங்கிருந்து இந்த ட்ரெண்டு ஓவரால் ஸ்ட்ரக்சரில் வந்து 1700 இருந்து 2450 வரைக்கும் இந்த அப்சைடு மொமெண்டம்ல வந்து இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 1700 1750 இது வந்து பெஸ்ட் சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 2450ங்கிறது இந்த மீடியா இண்டெக்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதுலையும் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் கோல்டு வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது 2025ல் கோல்டு சில்வருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோல்டு. கோல்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு அசட் குவாலிட்டியாக இருக்குது. சப்போஸ் ஃபிசிக்கல் கோல்டு உங்களால் வாங்க முடியலன்னா இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் வாங்கக்கூடிய கோல்டாக இருக்கும். லாங் டேர்ம் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் ஒரு பெஸ்ட் அசட் கிளாஸாக இருந்து இருக்கும். கோல்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரைட்னோ நம்ம கணிச்சிருந்தது சேனல்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஃபால் ஆச்சு. 5000 பாயிண்ட் எஸ்பெஷலி ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 கிராம்ஸ்க்கு ஃபால் ஆச்சு. இப்போ ரைட்னா ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தீங்க கோல்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், கோல்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த இயர் வந்து 85,000 வரைக்கும் மினிமம் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட 2023 இருந்து இதுவுமே வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் ரைஸ் ஆகுதா. இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக இந்த ட்ரெண்டை டச் பண்ண உடனே ரைஸ் ஆகுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்டுடைய நியர்பைல வரும்போது இப்போ ரைட்னோ 74,500ங்கிறது நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் ரைஸ் ஆகும்போது 85,000ங்கிறது மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 91,000ங்கிறது வந்து ஃபர்தராக மேக்ஸிமம் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல தான் சில்வரும் 1,13,000 வரைக்கும் சில்வர் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பர் கேஜி. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2025 இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்தளவுக்கு
மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட அட் தி எண்டில் 2025 எண்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பீக்கில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் பர் எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி சொல்லும்போது 2025 எண்டில் நிஃப்டி 27,000 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.